வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருநள்ளாறு ஸ்ரீ தர்மநாசேஸ்வரர் கோவிலில் சனி பகவானை மனமுருகி வழிபட்ட பக்தர்கள். சனி பெயர்ச்சியை முன்னிட்டு லட்சக்கணக்கானோர் குவிந்ததால் போலீசார் பலத்த பாதுகாப்பு. தமிழகத்தில் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஜூலை 17ஆம் தேதி தொடக்கம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக தமிழக அரசின் அரசிதழில் அறிவிப்பு வெளியீடு. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மேற்கு வங்க ஆளுநராக மாற்றம். மேற்கு வங்க ஆளுநர் அனந்தபோஸ் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தமிழ்நாடு ஆளுநராக கூடுதல் பொறுப்பு. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நடவடிக்கை. பீகார், மகாராஷ்டிரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் புதிய ஆளுநர்கள் நியமனம். லடாக், டெல்லி உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களுக்கு துணைநிலை ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. சென்னை நந்தம்பாக்கத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது தமிழ்நாடு 2030 கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சி. பொதுமக்கள், பத்திரிகை, ஊடக வல்லுநர்கள், சான்றோர்கள் கருத்துக்கள் மீது கலந்துரையாடல். தமிழகத்தில் ஒரு மதத்தை வாக்கு வங்கியாக பயன்படுத்தும் திமுக கூட்டணிக்கு உண்மையான இஸ்லாமியர்கள் யாரும் வாக்களிக்க கூடாது. சென்னை எழும்பூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். ஒரு மதம் சார்ந்த கட்சியாக ஒரு மதத்தை வாக்கு வங்கிக்காக பயன்படுத்தும் ஒரு கூட்டணிக்கு நாம் உண்மையான இஸ்லாமியர்கள் யாரும் ஆதரவு தரக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு தாய் பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து வாழ்வோம், பயணிப்போம், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம். பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என்ற அச்சத்தில் இருந்து இஸ்லாமியர்கள் விடுபட வேண்டும். பெயருக்கு மட்டும்தான் திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. அதேவேளையிலே சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாக மட்டும் ஒரு கட்சி பயன்படுத்தி வருகிறது. இங்கே நான் அரசியல் பேசக்கூடாது, ஆனால் அதை நான் பேசியாகவே. உண்மையான இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் இங்கே மேடையில் இருக்கின்றவர்கள் நாங்கள் தான். தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த ஒரு சமுதாயத்திற்கும் எதிரான கூட்டணி அல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி என்றைக்குமே இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் உறுதி. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது எந்த ஒரு மதத்திற்கோ எந்த ஒரு சமுதாயத்திற்கோ எதிரான கூட்டணி அல்ல என்பதை உங்களுக்கு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவை வரும் 10ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. விபத்தில் பலியான தனியார் நிறுவன அதிகாரி குடும்பத்திற்கு 3,30,00,000 ரூபாய் இழப்பீடு. காப்பீடு நிறுவனத்திற்கு சென்னை மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு தீர்ப்பாயம் உத்தரவு. உடுமலை அருகே சுற்றுலா வாகனம், இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து. 5 வயது சிறுவன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம்.
திமுக கூட்டணியில் 50 கட்சிகளை இணைத்தாலும் 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும். சிவகாசியில் நடந்த அதிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேச்சு. கணக்கு இந்த தேர்தலில் அடித்து ஒதுக்கப்படும். நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வருவது என்று நினைத்து கூட பார்க்க முடியாது. எப்படி வரும்? 22 கட்சி 30 கட்சி என்ன 50 கட்சி திமுக சேர்ந்தாலும் சரிதான். திமுக அத்தனை இடங்களிலும் 230 இடங்களிலும் கெப்பாசிட்டி நிலைமையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்குவார்கள். அதிமுக டெல்லிக்கு அடிமை கிடையாது, எங்களை அடிமைப்படுத்தும் சக்தி யாருக்கும் கிடையாது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவேசம். எங்களை அடிமைப்படுத்துகிற சக்தி யாருக்கும் கிடைக்காது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், புரட்சித் தலைவர் அம்மா வளர்த்த இயக்கம், புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வளர்த்து கொண்டிருக்கிற இயக்கம். இந்த கட்சி யாருக்கும் எந்த சொல்லி அடிமை என்பதே கிடையாது. மோடிக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை, சர்வாதிகாரத்திற்கு மீதுதான் நம்பிக்கை. சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற 100 நாள் வேலை உரிமை பாதுகாப்பு மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டு. இயக்குனர் எழுதி கொடுத்ததை பஞ்ச் டைலாக் பேசிவிட்டு தன்னால் செய்ய முடியாததையெல்லாம் வாக்குறுதியாக அளித்து வருகிறார்கள். தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய அமைச்சர் கீதா ஜீவன். போறாங்கன்னு தோணுது. நம்மளெல்லாம் முட்டாள நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. வெறும் பஞ்ச் டைலாக் மட்டும் இயக்குனர் எழுதி கொடுத்ததை அப்படியே வச்சுக்கிட்டு பஞ்ச் டைலாக் மட்டும் பேசிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அதுல அர்த்தமே கிடையாது, சொல்றதுலயும் அர்த்தம் கிடையாது. நம்ம என்னைக்கோ அறிவிச்ச வாக்குறுதியை செயல்படுத்தப்பட முடியாத வாக்குறுதி இன்னைக்கு சொல்றாங்க. அவங்க சொன்ன வாக்குறுதி சொல்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, புது கட்சிக்காரங்க யாருக்குமே தெரியாது. பொன்னேரி நகராட்சியில் தரமற்ற நிலையில் கை வைத்தாலே தூள் தூளாகும் தார் சாலை. நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தனம் காரணமாக தொழு நோயாளிகள் குடியிருப்பில் தரமற்ற தார் சாலை போடப்பட்ட அவலம். இந்த மாதிரி ரோடு போடாம இருந்தா கூட நல்லா இருக்கும் போலுக்க. ரோடு இல்லடா, அது வருது வந்துனே ஸ்ரீபெரும்புதூர் அருகே பால் பொருட்கள் ஏற்றி சென்ற லாரியில் திடீரென தீ விபத்து. நீண்ட நேரம் கழித்து தீயணைப்புத் துறையினர் வந்ததால் பால் பொருட்கள் எரிந்து சேதம். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அடுத்து கருப்பக்குட்டு பகுதியில் திடீர் தீ. தீயை அணைக்கும் பணியில் துவரங்குறிச்சி தீயணைப்புத் துறையினர் தீவிரம். கேரள மாநிலம் கொச்சியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். பிரச்சார பாடலை வெளியிட்டு இளம் வாக்காளர்களுடன் கலந்துரையாடல். கேரளாவில் நடைபெறும் தேர்தல் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகிற்கே ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். கேரளாவின் ஒவ்வொரு வாக்காளரும் வெளிப்படையாகவும் அமைதியாகவும் வாக்களிக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவுறுத்தல். Request each elector of Kerala to come out and vote in a transparent and peaceful manner and in such a way that elections in Kerala are not only a model for India but for the world. Jai Bharat, Jai Hind. I would like to request
each elected. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாத அச்சுறுத்தல் மற்றும் ஈரானுக்கு ஆதரவு போராட்டம் எதிரொலி. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க ஸ்ரீநகரில் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். ஈரானில் ஆழமாக புதைக்கப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை குறிவைத்து அமெரிக்க B-2 விமானங்கள் தாக்குதல். அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் தகவல். போர் பதற்றம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் CBSE 10ஆம் வகுப்பு தேர்வுகள் ரத்து. நாளை முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற இருந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக CBSE அறிவிப்பு. ஆப்கானிஸ்தான், கேம்ரூன், மியான்மர், சூடான் ஆகிய 4 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு கல்வி விசா ரத்து. சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் வகையில் இங்கிலாந்து அரசு அதிரடி நடவடிக்கை. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. இங்கிலாந்து அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு நுழைந்ததை கொண்டாடிய ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் உற்சாகம்.